ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளை வருகின்ற நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாக சதுர்த்தி ஆடிப்பூரத்தோடு சேர்ந்தே வருகின்றது. அதாவது நாளை 28ஆம் தேதி இரவு 12:44 தொடங்கி மறுநாள் 29 இரவு 1:23 வரை உள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும். கோவிலில் நாம் அந்த புரோகிதரிடம் சொன்னால் பூஜையை செய்து வைப்பார். நாம் ஒரு சிறிய வெளியிலான அல்லது செம்போ பித்தளையோ ஆன ஒரு சிறிய நாக சிலையை வாங்கி கொண்டு சென்றால் பூஜையை முடித்துவிட்டு நாம் அதை உண்டியில் செலுத்திவிட வேண்டும். விசேஷமாக காலஹஸ்தியில் கூட இந்த பூஜையை மேற்கொள்வார்கள். நம்மால் முடிந்தால் நாம் அங்கு சென்றும் வழிபடலாம். இல்லை என்றால் நாம் அருகில் உள்ள நாகர் சிலையுள்ள கோவிலில் சென்று நாம் வழிபட வேண்டும். தோஷம் இல்லாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக வழிபடலாம். அதே மாதிரி எந்த படம் எடுத்தாலும் சிலை எடுத்தாலும் நாம் நாகர் இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி விஷ்ணு பகவானிடத்தில், சிவபெருமானிடத்தில், அம்பிகை இடத்தில், ஏன் விநாயகர் கூட தன் இடுப்பில் பாம்பை சுற்றி இருப்பார். மாதிரி கருட பஞ்சமி என்று நாம் வழிபட்டால் கண் திருஷ்டி நம்மை விட்டு அகலும் என்று சொல்வார்கள். இதற்கு கதைகள் கூட புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கஷ்யப முனிவருடைய 2 மனைவிமார்கள் கத்ரு, வினை 2 பேரும் சண்டை போட்டுக்கொள்வார். அதாவது இந்திரன் வைத்திருக்கக்கூடிய குதிரையின் வாலில் கருப்பு நிறமாக உள்ளது என்று கத்ருவும், அதற்கு இல்லை என்று வினையும் சொல்வாள். கத்ருவோட பிள்ளைகள் நாகர்கள், ஆனால் வினையோட பிள்ளைகள் அருணன், கருடன். கத்ருவோட பிள்ளைகள் நாகர்கள் குதிரையை சுற்றி கொள்வார்கள், அதாவது வாலில் சுற்றி கொள்வார்கள். அது தூரத்திலிருந்து பார்க்க கருப்பாக தெரியும். கத்ரு சொல்வாள், அது கருப்பாக தெரிந்தால் நீ வாழ்க்கை முழுமைக்கும் எனக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வாள். வினையும் அதை ஒத்துக்கொண்டு அடிமையாக இருப்பாள். இதை பார்த்த கருட பகவானுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். கருடன் தன் பெரிய தாயிடம் கேட்பார், ஏன் இப்படி எங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாய் என்று. நீ அடிமையாக இருக்க வேண்டாம் என்றால் நீ இந்திரலோகத்தில் இருக்கும் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வாள். கருடனும் ஒத்துக்கொண்டு இந்திரலோகத்திற்கு சென்று அந்த கலசத்தை கொண்டு வருவார். அப்பொழுதுதான் பார்ப்பார் அவர், இந்திரன் குதிரையில் இருக்கும் வாள் வெள்ளை நிறமாகத்தான் இருக்கும். அதை தன் பெரிய தாயாரின் பிள்ளைகளிடம் சண்டை போடுவார். அப்பொழுதுதான் இந்திரனும் இந்த சண்டையை தீர்த்து வைக்க சாபமோ அல்லது தண்டனையாகவோ நாகர்கள் கருடனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.